இந்த பேரண்ட்ஸ் வந்து சண்டை போடுறப்பாங்க டாக்டர், குழந்தைகளுடைய மனநலம் பாதிக்கப்படுமா? ஒரு 5வது 6வது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு ஹை ஃபங்க்ஷனிங் சைல்டாக கூட இருந்திருப்பான். அந்த இமோஷனல் டிஃபிகல்ட்டிஸ் வரதுனால they don't know how to handle it. அதனால சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்க்குள்ள போறதுங்க, ஃபிசிக்கல் அக்ரெஷனுக்குள்ள போறது, either they become bullies or they sometimes submit themselves to bullying. Academics வந்து லூஸ் பண்ணிடுவாங்க and they tend to start. அப்பா அம்மா கூட இருந்த வாழ்க்கையில இருந்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்னால நான் ஒரு ராங் பர்சனை சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு இப்பதாங்க புரியுது அப்படிங்கிறாங்க. குழந்தைக்கு வந்து ஒரு ஒழுங்கான என்வாயன்மெண்ட் கொடுக்காதது வந்து unfortunately the parent has pushed him to that level. அவங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளா அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னோட ஈகோ அண்ட் என்னோட இமோஷன்ஸ்னால ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆகிற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தோம்னா children can be better than I presume. True, doctor. இந்த பேரண்ட்ஸ் வந்து சண்டை போடுறப்பாங்க டாக்டர், குழந்தைகளுடைய மனநலம் பாதிக்கப்படுமா? ஏன்னா நிறைய பேர் சொல்றது வந்து குழந்தைக்கு என்னங்க புரிய போகுது அது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைய பக்கத்து ரூம்ல வச்சுக்கிட்டு நாங்க இந்த ரூம்ல டிவியை சத்தமா வச்சுட்டு சண்டை போட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப இக்னரண்டா சொல்லுவாங்க. அந்த குழந்தை இந்த ரூமுக்கு வரப்ப அப்பா அம்மாவோட ஃபேஸை பார்த்தாவே எல்லாமே புரியுமே அப்படின்னு கேட்டா சின்ன குழந்தைக்கு என்னங்க புரிய போகுது அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய இந்த கான்ஃபிளிக்ட், இந்த அக்ரெசிவ் வெர்பல் அபியூஸ், கெட்ட வார்த்தைகள் பேசுறது, பிசிக்கல் அபியூஸ், இதெல்லாம் குழந்தைங்க எப்படி பாதிக்கும்? ரொம்ப சிவியரா பாதிக்கும்ங்கிறது நீங்க சொன்ன பாயிண்ட் தான் கரெக்ட்டுங்க. என்னன்னா, to be fairly honest, like I've seen children probably 12, 13ல they remember arguments that happened between their parents at the age of 3. And அந்த குழந்தை வந்து அந்த தெளிவா இது சொல்றப்போ லைக் லைக் அப்போ நீ என்ன ஏஜ் இருந்தது உனக்கு? எனக்கு ஏஜ் எல்லாம் ஞாபகம் இல்லை, பட் இந்த சண்டை நடந்தது ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை இது பண்ணிட்டுங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேட்குறப்ப அதே எப்படி டாக்டர், அது வந்து அவளுக்கு 3 வயசு கூட இருந்திருக்காதே, அவனுக்கு 2 வயசு இருந்திருக்குங்க. அந்த மாதிரி 2 இல்லை 3. ஐ மீன் ஐ ரிமெம்பர் 3 and 4 and 5லயே வந்து சில்ட்ரன் ஸ்டார்ட் கிராஸ்பிங் சோ மச். அவங்க as you said, அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க வந்து அப்பா அம்மா மூஞ்சி பார்க்குறப்ப they are upset with each other and like the way they are treating me is different, something's wrong. And உடனே வந்து because you see a lot of TV, பேரண்ட்ஸோட செப்பரேஷன் பத்தி பாக்குறாங்க. அட்லீஸ்ட் 1 or 2 classmates have gone through with parents who are separated, single parents இருக்கிறப்ப அந்த ஃபியர் அந்த குழந்தைக்கு வந்துடும். ஓகே, இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ண போறோம் நம்ம, ஐ மீன் அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் தாட்ஸ் வராது அவங்களுக்கு. பட் அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம தனியா போயிடுமா எப்படி என்னன்றது வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இட் காசஸ் a lot of anxiety. இப்போ இதில் தான் ஸ்கூல் ரெஃப்யூஸ் வர, ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, தலை வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு they start worrying. அண்ட் இவனுக்கு என்ன பிரச்சனை, 2 நாள் கழிச்சு அப்பா அம்மா ஒட்டுக்கா சேர்ந்துருவாங்க. அவங்க சாடோஸ் they make it up or like அது ஒரு சின்ன டாசல் போயிட்டு இருக்கும். பட் it affects the child so much and the child is not able to put things together for a very long time. அண்ட் இது வந்து will always definitely ஒன்று அந்த ஆங்ஸைட்டிங்கிறது ஒரு பாட்டுங்க. மேபி டிப்ரெஷன் பின்னாடி இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி this child probably never learns to understand happiness as well. And அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல with their friends, with their spouses, it can definitely affect them as well. அதே மாதிரி இந்த கான்ஃபிளிக்ட் இருக்கிற பேரண்ட்ஸ் டாக்டர், குழந்தைங்க கிட்ட வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் இப்ப எல்லார் வீட்லயும் அதை தவிர்க்க முடியாதது தான். பட் ஒரு அப்பா அம்மா வந்து எதேச்சியா சண்டை போடுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளா அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? They should do it every time they do it. And if they have a disagreement, just go, adults tend to have disagreements. This means nothing. This is the only point that we disagreed upon. And in the விஷயத்துல நாங்க we come to this conclusion. So it's done. அப்படின்றது வந்து it should be done on the same day அப்படின்னு வந்து I will feel. அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது என்னைக்குமே இருக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து என்ன புரிய போகுது, நீ போய் படி, நீ போய் விளையாடு அப்படின்னு நம்ம அதட்டி அந்த குழந்தைங்களை வந்து இந்த ஒரு இமோஷன்ஸோடயே நம்ம இருக்க வைக்கிறோம். there is no closure for that problem அப்படின்னு. இந்த மாதிரி இந்த ஃபேமிலி கான்ஃபிளிக்ட்ல அஃபெக்ட் ஆகிற குழந்தைங்க டாக்டர் சில்ட்ரனா இருக்கிறப்ப the parents can easily handle. ஆனா திடீர்னு ஒரு அடலசென்ட் ஆகி ப்ரீடீன் ஆகிறப்ப அவங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டியா மாறுறாங்க. இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா. அப்ப அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ஸ் வருது. ஃபேமிலி கான்ஃபிளிக்ட்ல வளர்ற குழந்தைங்க, கான்ஸ்டன்டா வளர்ற குழந்தைங்க எப்படியெல்லாம் வழிமாறி போறதுக்கு அட்லீஸ்ட் த மினிமம் பர்சன்டேஜ் வழிமாறி போறதுக்கு சான்சஸ் இருக்கு? கண்டிப்பா உண்டுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலி மினிமம் பர்சன்டேஜ் இல்ல, இப்போ வந்து ஃபேமிலி கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்கிறப்போ we see quite a lot of children becoming affected by it. அந்த இமோஷனல் டிஃபிகல்ட்டிஸ் வரதுனால they don't know how to handle it. அதனால சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்குள்ள போறதுங்க, பிசிக்கல் அக்ரெஷனுக்குள்ளார போறது, either they become bullies or they sometimes submit themselves to bullying.
அகடமிக்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் தே டென் டு ஸ்டார்ட் unnecessary ஃபைட்ஸ் ஆல் தீஸ். நம்ம இது சொல்றோம் இல்லைங்கன்னா, ஒரு ஒரு ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டியாவே அவங்க வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து விசி. அண்ட் unfortunately it's not the child to blame. அந்த environment that has been provided to the child is not conducive. நம்ம இந்த எரிக்சன்ஸோட இது ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் சொல்றோம் இல்லைங்களா, அதுல வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒழுங்கான என்வாயன்மெண்ட் கொடுக்காதது வந்து அன்பார்ச்சுனேட்லி அந்த பேரண்ட் ஹஸ் புஷ்ட் ஹிம் டு தட் லெவல். ஸோ சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ல வந்து அந்த குழந்தை மாட்டி ஒரு ப்ராப்ளம் வந்து அதனால ஒரு ப்ராப்ளம், ஒரு ஒரு ஜெயில் டைமோ இதோ போறப்போ ஒரு வயலன்ஸோ அது வர்றப்போ யூ ரீட்ரேஸ் இட் பேக். நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு 5வது 6வது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு ஹை ஃபங்க்ஷனிங் சைல்டா கூட இருந்திருப்பான். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி சம் ஆஃப் தீஸ் பிரில்லியன்ட் சில்ட்ரன் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஃபேமிலியில இருந்து தே டென்ட் டு ஹேவ் ரியலி ரியலி வயலண்ட் லைஃப்ஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். இட்ஸ் வெரி சேட். ஸோ இதுல வந்து if some one of the two partners can take a step back and understand, listen, my செல்ஃபிஷ்னஸ்னே சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன். லைக் you're an adult now. ஒரு குழந்தை வந்து என்னோட ஈகோ அண்ட் என்னோட இமோஷன்ஸ்னால ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆகிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தோம்னா சில்ட்ரன் கேன் பி பெட்டர்னு நான் பேசுறேன். ட்ரூ டாக்டர். ஏன்னா இப்ப வந்து ஒரு பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து பேரண்டிங் பண்ணணும். அப்புறம் பெரியவள் ஆயிட்டா, ஷி கேன் டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப், ஹீ கேன் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய உலகத்துல சண்டைகள் இருக்கும், கான்ஃபிளிக்ட் இருக்கும். அது பெரியவங்க ஆயிட்டாங்க, நீ அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அதை வந்து நம்ம ரொம்ப ப்ரஷ் ஆஃப் பண்ணிடக்கூடாது. அந்த சேம் டைம் இந்த குழந்தைங்க வந்து கான்ஃபிளிக்ட்ல வளர்ற குழந்தைங்க நீங்க சொல்ற மாதிரி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஆர் வெரி அக்ரெசிவ் பிஹேவியர் ஆர் பிகமிங் வெரி டல் சைல்டு அந்த மாதிரி ஆகிறவங்களும் இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்குள்ளார சின்ன வயசுல போறவங்களே இருக்காங்க. ஒரு இமோஷனலி ஒரு எங்கேயோ ஒரு சப்போர்ட் வேணும், எனக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி போறவங்க சம்டைம்ஸ் ஒரு ராங் சாய்ஸை கூட அவங்க இது பண்றாங்க. எனக்கு எப்படி அப்ப நம்ம கேட்போம், எப்படி நீங்க இவங்களை சூஸ் பண்ணீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்களே அப்படின்னா, வீட்டுல நிறைய பிரச்சனை, எனக்கு எங்கேயாவது ஒரு இமோஷனல் பஃபர் வேணும், எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனே இருக்கல. ஸோ திஸ் பர்சன் ஸ்போக் வித் மீ இன் அ வெரி நைஸ் வே. அப்ப நான் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டேன். பட் ஃபைனலி கல்யாணமோ இல்ல ரிலேஷன்ஷிப்போ இதுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் தான் ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே இது வந்து என்னுடைய சொந்த அப்பா அம்மா கூட இருந்த வாழ்க்கையில இருந்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்னால நான் ஒரு ராங் பர்சனை சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கறது எனக்கு இப்பதாங்க புரியுது அப்படிங்கிறாங்க.